இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் திருநாமத்தை வாழ்த்துகிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் சமாதானம் நம் அனைவரோடு இருப்பதாக. உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் வாழ்வு நம்மோடு இருப்பதாக. உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் சமாதானம் நம் அனைவரோடு இருப்பதாக என்று நம் அருகில் இருக்க மக்கள்கிட்ட சொல்லுவோமா? உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் சமாதானம் நம் அனைவரோடு. நம் ஆண்டவர் உயிரோடு இருந்தார். சொல்லுங்க, எத்தனை? நம் ஆண்டவர் உயிரோடு இருந்தார். அவர் அங்கே இல்லை, தம் சொன்னபடியே உயிரோடு இருந்தார். நம் ஆண்டவருக்கு எப்பவுமே ஒரு சூப்பர், அதாவது எங்காலும் சூப்பர்னு சொல்றாங்களே, அதே மாதிரி நம்ம கடவுள் ஒரு சூப்பர். நம்ம ஆண்டவர் எப்படின்னா, ஒரு தலைவர்கிட்ட போய் அவருடைய இப்போ தீவிரமான பக்தர் ஒரு லேடி, ஒரு அம்மா கண்ணீரோடு கேட்குது, என் பிள்ளை செத்து போனா, எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை, அதனால் என் பிள்ளையை நீங்கள் உயிரோடு கொடுங்க என்ன ஒரு மத தலைவர்கிட்ட போய் ஒரு அம்மா கண்ணீரோடு கேட்குது. அப்போ அவர் கூப்பிட்டா, அப்படியா பையன் செத்து போனாங்க, உன் பையனை உயிரோடு எழுப்பிடுமா, கவலைப்பட எழுப்பிடுறேன். நீ போய் இந்த கார்கில் நகர், ராஜா சர்மா நகர், இங்கே இருக்க அத்தனை நகரில் போய் யார் வீட்டில் இதுவரை மரணம் இல்லையோ அவங்க வீட்டில் கொஞ்சம் கடுகு வாங்கிட்டு வந்துருங்க. கடுகு வாங்கிட்டு அனுப்பி விட்டாங்க. யார் வீட்டில் இதுவரை மரணம் இல்லையோ அவங்க வீட்டில் போய் கடுகு வாங்கிட்டு வந்து அனுப்பி விட்டாங்க. கடுகு. யார் வீட்டில் மரணம் இல்லை? நேற்று கல்லறைக்கு போனேன். எங்கள் வீட்டில் 7 பேர் உள்ளே இருக்காங்க, 6 பேர். எப்போவுமே ஈஸ்டருக்கு முதல் நாள், கிறிஸ்மஸுக்கு முதல் நாள் போவேன். கிறிஸ்மஸ் அன்னைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இன்னைக்கு அங்கி கிடச்சதோ அன்னைக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கோ ஈஸ்டர் அன்னைக்கோ போக முடியல. அதனால் முதல் நாள் எப்படியாவது போயிட்டு வருவேன். 6 பேர் எங்கள் ஃபேமிலி மெம்பர் ப்ளஸ் ஜான் பீட்டரோட சேர்த்து 7 பேர். அப்போ மரணம் இல்லாத வீடே என்னது இல்லை இல்லை. அந்த அம்மா எங்கெங்கே போய் கேட்டு கடைசியா, ஐயா எங்கேயுமே கடுகு கிடைக்கல, கொஞ்சம் தயவு செய்து என் பிள்ளையை கொடுங்க. அவர் சொன்னார், முடியாது, ஒரு நாள் பிறக்கிறவர் மதித்து தான் ஆகணும். இவ்வளோ செத்து போச்சு, இடத்த காரி பண்ணிட்டார், முடியாது. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை. லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் 400 கதையும் அந்த இயேசுவை பார்க்கல. அந்த அம்மா கண்ணீரோடு அழுகுது, வேதனையோடு அழுகுது, தகப்பனேன்னு அழுகுது. தகப்பனேன்னு அழுகிறப்போ அந்த அவர் போய் பாடையை தொடுறாரு. பாடையை தொட்ட உடனே அந்த பையன் உயிரோடு எழுதிட்டான். லாசரு கல்லறைக்கு போறார். நானே உயிர்த்ததும் ஜீவனும் என்று சொல்கிறார். நான் உயிருள்ளவரே, உயிர்த்தது நான் தான்ங்கிறாரு. அப்படி சொன்ன ஆண்டவர் மரித்த லாசருவை பார்த்து 4 நாள் கழிச்சு ஒரு ப்ரேயர் பண்றாங்க. இங்க இருக்க ஜனங்கள் விசுவாசிக்கணும், அதனால மரித்து போன லாசர் வெளியே வரணும். லாசருவே வெளியே வாங்க. வெளியே வந்துச்சு. இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையில் சுவீனப்பட்ட மக்களை விடுதலை கொடுத்திருக்கிறார். மரித்த மக்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார், அற்புதம் செய்திருக்கிறார். அவர் மரண ஆராதனையில் மட்டும் இயேசு கிறிஸ்து கலந்து விடுங்க. அதாவது சாவு சர்வீஸில் மட்டும் இயேசு கிறிஸ்து இப்போ திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா செத்த பிறகு பாடியை கொண்டாந்து அந்த போர்ட்டிக்கோவில் கொண்டாந்து வச்சு ஜோமணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பாரம்பரியம். ஒரு சில ஊரில் உள்ளே கொண்டாந்து வச்சு ஜோமணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம சென்னையில் தெரிஞ்சவங்க போனவங்க வந்தவங்க எல்லாரும் ஒரு 4.5 மணி நேரம் பேசி, சர்ச்சுக்குள்ளே பேசி பாடியை வச்சுட்டு அவர் அதை பண்ணார் இதை பண்ணார்னு ஒரு 4.5 மணி நேரம் பேசி தான் பாடி இருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அடக்காராதனை நடத்துறதே இல்லை. ஒரே ஒரு ஆராதனை நடத்துறாரு. உபாகமம் 34 மோசேயை அடக்கம் பண்ணினார். அவன் இருந்த ஆண்டுகள் 120 ஆண்டுகள். அவன் கண்கள் பழமையாகலை, செருப்பு தேயலை, ட்ரெஸ் அழுக்காகலை. என்ன அவன் 27 நீ வந்துரு, நான் அவனை கூப்பிடுறேன். அவன் கவலைப்படுறான், நான் எப்படி வர முடியும், இவ்வளோ ஜனங்கள் இருக்கே, இதை நான் விட்டுட்டு வரேன். அதுக்கு ஒரு பின்னால் ஒருத்தர் இருக்கான் பாரு, தலையில் கை வையினார். ஜோசுவா மேலே ஒரு அனேட்டிங் பவர் கொடுத்தாரு. கொடுத்துட்டு ஜோசுவாட்ட சொன்னார், ஜோசுவா ஒன்று உயிரோடு இருக்கனால மோசையை கூட இருந்தது போல நான் முன்னோடி இருக்குன்னு சொல்லிட்டு மோசையை தீப்பிட்டு அடக்கம் பண்ணிட்டாரு. சாத்தான் வந்து கேட்டான், எப்பா மோசையை நாங்கள் அடக்கம் பண்ணிக்கிறோம். சாத்தான் வந்து கேட்டான், சாத்தான் இதெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா,
மோசே பாடியை மட்டும் திறந்த ஏனோக்கு தேவனோடு சொல்லியிருக்கான், தேவனோடு பறந்து போயிட்டார் ஏனோக்கு. அது ஏமத்துல என்னாலாம் அதிகாரம் நினைக்கிறேன். ஏனோக்கு தேவனோடு செஞ்சிருச்சாரு. மோசை கொண்டு அப்படியே அடக்கம் பண்றாரு, சாத்தாண்ட கொடுக்க மாட்டாரு. ஏன்னா சாத்தான் கேட்கிறான், நீ நாங்க தான் அடக்கம் பண்ணணும்னு சாத்தான் கேட்கிறான். அப்போ சொல்றான், இல்லை என்ன 12ஆம் அதிகாரத்துல என் வீட்டில் எங்கும் சார்ந்த முகமுகமாய் நான் பேசின மனிதன், ஃபேஸ் டு ஃபேஸ், இஸ் எ ட்ரூத் மேன். உண்மை, அவன் எங்குமே உண்மை. ஏன்னா 14 கோராக கொடுத்துட்டு அவன் விரோதமா பேசுறப்போ கோமா ஜெபம் பண்றாரு ஆண்டவர், கோமா ஜெபம் பண்றாரு. அந்த இடத்துல என் பேர் ஜீவ புத்தகத்தில் இல்லாதபடி கிறுக்கி போடுங்கிறார். அவருக்கு என்ன தோணுதோ அப்படியே பேசுவார், அவருக்கு என்ன நினைக்குதோ அப்படியே பேசுவார். தான் என் வீட்டில் எங்க உண்மை. அதுதான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கடைசியாக சகோதரர்களே, உண்மையில் எவ்வளோ, ஒழுக்கம் எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, எந்த மனிதன் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறானோ அந்த மனிதனை ஆண்டவர் உயர்த்தும். ஆண்டவர் தானியேல் உண்மையா இருந்தால்தான் தேவனுக்கு முன்னால் குற்றமற்றவனும் உமக்கு முன்னால் நீதிகளும் செய்யவில்லை. ஐ எம் இன்னோசென்ட் மேன். அதில் சிங்கங்களிலே சேதப்படுத்தாதபடி சிங்கங்களின் வாயை ஆண்டவர் கெட்டி போட்டார். நிகழ்ச்சியா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கல்தேயருக்கு ஊர் பட்டணத்திலிருந்து அவன் மகன் உண்மையுள்ளது என்று ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். எந்த மனிதன் ஆண்டவருடைய சரீரத்துல உண்மையா இருக்கிறோமோ அந்த மனிதனை அவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், உயர்த்தும் ஆண்டவர். ஆண்டவருடைய சரீரத்துல நாம் இப்படிப்பட்ட உண்மையுள்ள மக்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவற்றை எதையுமே மறைக்க முடியாது. ஏதோ நம்ம தெரியாதனமா அறியாம மறைவிடத்துல செஞ்ச பாவம், தெரியாதனமா ஆண்டவருக்கு விரோதமா நம்ம பேசிட்டோம், அந்த பாவம் இல்லை. அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் சொல்றாரு, உள்ளதை வளைந்திருக்கிறேன், உன் மதியில் எப்பொழுது எனக்கு முன்பா இருக்கு. நீ கதவையே போட்டாலும் சிசிடிவி கேமரா மாதிரி நம்மளை மார்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நம்ம கூடயே இருக்கிறேன், நம்மளை மார்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஆண்டவற்றை நாம உண்மையா இருக்கிறோமா? அந்த உண்மையா இருக்கிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் நம்ம உயர்த்து ஆண்டவர் மாறிட்டு இதோ சதா காலம் உயிர். எப்படின்னா, கடந்த நாட்டில் ஆணியன் துணவியாரும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் கச்ரோலி டிஸ்ட்ரிக்ட் போயிருந்தோம். கடைசி மாவட்டம். எப்படி திருநெல்வேலி தமிழ்நாட்டில் கடைசி, கன்னியாகுமரி, சென்னை வடபகுதியில் கடைசி, நாகப்பட்டினம் கிழக்கு பகுதியில் கடைசி, கோயம்புத்தூர் மேற்கு பகுதியில் கடைசி. இதே மாதிரி கடைசி ஒரு மாவட்டத்துக்கு கச்ரோலி. அப்போ அவங்க இருக்கிற மிஷனரி இம்மானுவேல் பார்த்து சொன்னாங்க, ஒரு பையனை ஒருத்தர் தூக்கி அந்த ஒரு இடத்த காட்டினாங்க. ஒரு மரம் இருக்குது, மரத்தை சுற்றி திறந்த மாதிரி இருக்குது. அந்த திறனையில் தான் எல்லாரும் உட்கார்ந்தாங்க. தனோரா படித்தனம், ஐஎம்எஸ்ல தனோரா படித்தனம். ஒரு பையனை கூப்பிட்டு வந்தாங்க, தலையில தூக்கிட்டு வராரு, கை காலெல்லாம் ஐஸ் ஆகிட்டு ஆடுது. போனால் தரையில் போட்டுட்டு, என் பையன் செத்து போனான், ஜெபம் பண்ணிட்டான், என் பையன் செத்து போனான், ஜெபம் பண்ணிட்டான். போன இம்மானுவேல் பாலிலே பெரிய ஊழியராக அன்னைக்கு அப்போ தான் மிஷன் போயிருக்காரு, மிஷனரியாக போயிருக்காரு, மிஷனரியாக போயிருக்காரு. கையாலே ஓடலையா, கெடுக்கிட்டு தான் ஆடுதான். ஊரில் செத்து போனான்னா போக்குவரத்துக்கு வண்டி இல்லை. இப்போ அந்த பையனுக்கு 45-50 வயசு இருக்கும், அவருக்கு 80 வயசு கிட்டத்தட்ட. அன்றைக்கி இந்த 2 பேரும் மீட்டிங் வந்திருந்தாங்க, 2 பேரும் வந்திருந்தாங்க. வேறு வண்டி போக்குவரத்து இல்லை, பஸ்ஸில் தான் ஏற்றிட்டு வந்தாங்க. பஸ்ஸுக்காரர் ஏற்ற பண்ணிட்டேன்னா அவனுக்கு காலில் வந்து, ஐயா எங்கள் ஊரில் வேறு வண்டி இல்லை, நீங்கள் செஞ்சு தயவு செஞ்சு இந்த என் பையனை ஏற்றிக்கோங்க, என் பையனை ஏற்றிக்கோங்கன்னு சொன்னாங்க. அவருடைய விடாப்படி காரணமாக மறித்த ஒரு பாடியை ஒரு பஸ்ஸில் ஏற்றிட்டு வராது. உயிரியம் நல்ல ஹைட்டு வெயிட்டு, நல்ல கலரம். அவரோட ஏற்றிட்டு வந்து அந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அந்த பனித்தலை தலையில் தூக்கி போட்டு வராது. கழுத்தில் கையெல்லாம் ஆடுது, உடம்புல கை வச்சு ஐஸாக இருக்கு. அவர் விசுவாசத்தோடு ஒரு நிற்கிறார். அந்த ஊழியர், அந்த விசுவாசம், அந்த ஊருக்காரர் நிஜோமணி அந்த பையன் இருந்திருப்பாங்க. இவர் முட்டி போட்டாராம், அவரை முட்டி போட சொன்னாராம், ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணுறப்போ மரித்த மனிதன் உயிரோடு எழுதிவிட்டான்.
இயேசுவின் நாமம் இனியான நாமம், இணையில்லா நாமம், நம் ஆண்டவர் அவர் இந்த உலகத்துக்கு வரப்பவே தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க, உயிரோடு எழுதிருப்பாங்க. இயேசு சொல்றப்ப மத்தேயு 16:26 இனி பிரதான ஆசாரியர்களால் சிலுவையில் அறைவார்கள், நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொல்றார். மார்க் 8:31 சொல்றாரு, நான் உயிரோடு எழுந்திருப்பேன். லூக்கா 9:22 சொல்லார், நான் உயிரோடு எழுந்திருப்பேன். மத்தேயு யோவான் 11 நானே உயிர்த்தெழுந்தும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று 11:25 சொல்றார். நானே ஜீவ அப்பம் என்று யோவான் 6 சொல்றார். ஒருவேளை அவரை நேசிக்க அவர் உயிருள்ள தகப்பன், அவர் வாழ்வு கொடுக்க மாட்டவர், உயிரோடு எழுப்ப மாட்டவர். ஆனால் தான் அவரோடு இருந்த எலியா 1 ராஜாக்கள் 18:21 மரித்த அந்த குழந்தைய உயிரோடு எழுகிறார். 2 ராஜாக்கள் 4:34 எலிசா உயிரோடு எழுகிறார். இன்னைக்கு அந்த உயிரோடு எழுதுகிற சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கிறப்போ, கண்ணீரோடு ஜெபிக்கிறப்போ, மரித்த எத்தனையோ மக்கள் உயிரோடு எழுதியிருக்காங்க. மரித்த ஒரு ஜீவன் ஆன்மாட்ட பேசி அங்கே கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு. அந்த நேரத்தில் இங்கிருந்து பரிசுத்தவனுடைய ஜெபம் அவனுடைய சரீரத்தில் கடந்து போய் அனைத்து மக்களும் உயிரோடு எழுந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மீதியால் 80, அதற்கு போன உபத்திரமும் சஞ்சலம் என்ற வார்த்தையின்படி அந்த குறிப்பிட்ட நாளில் மறித்து போறாங்க. ஒருவேளை ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் நமக்கு ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்துல நமக்கு விடுதலை கொடுக்க உயிர் உள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவற்றை தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க. ஒரு 5 கூடாரத்திலே பாரம் சுமந்து தவிக்கிறோம். உலகத்துல கஷ்டத்தோடு இருக்கிறோம். 4ஆம் வசனத்தில் சொல்ல 2 Corinthians 5:4 சொல்ல இந்த கூடாரத்திலே பாரம் சுமந்து தவிக்கிறோம். யோவான் 20:11 அந்த அம்மா அழுது எசேக்கியேல் 37 உயிரடையுமா இந்த எலும்புகள் உயிரடையுமா, எலும்புகளை காட்டுறீங்களேப்பா, இந்த எலும்புகள் உயிரடையுமான்னு சொல்றது. சங்கீதம் 104:30 உம்முடைய ஆவினாலே அனைத்தும் ஆகும். உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவரால் எல்லாம் முடியும். நீ விசுவாசிக்காதே மையமே. ஏன்னா மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70-80 அது வரைதான் இருக்க முடியும். ஆனா ஆண்டவர் நம்ம கண்ணீரோடு கேட்கிறப்போ, கேன்சர் வியாதி வந்துருச்சுப்பா, ஐயா டிபி வியாதி வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் இருக்கு, இல்லைன்னா எய்ட்ஸ் வியாதி வந்துருச்சுப்பா, என் பிள்ளைக்கு ஒரு விடுதலை கொடுக்க மாட்டீங்களா? 2 முறை 3 முறை பிளட் ஏற்றி ஆக்சிடென்ட் நடந்து 2-3 தடவை பிளட் ஏற்றிட்டாலே எய்ட்ஸ் வந்துடும். எய்ட்ஸ் தப்பு பண்ணாதான் வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு மனிதன் ஆக்சிடென்ட் ஆகி 2-3 முறை பிளட் ஏற்றிட்டாலே வேறு உடம்புடைய பிளட்டு வந்து அந்த பிளட்டு ஒன்று சேர்றப்போ எய்ட்ஸ் வியாதி வந்துடும். ஏன்னா உலகத்தில் மனுஷனால டாக்டரால் கண்டுபிடிக்க முடியாத நிலைமை. மூளையை ரிப்பேர் பண்ண முடியாது. மூளையை ஓப்பன் பண்ணால் 7 செகண்டில் ஒரு மனுஷன் இறந்துருவான். அந்த தலையை ஓப்பன் பண்ணி மூளையை எடுத்தாங்கன்னா 7 செகண்டில் ஒரு மனுஷன் இறந்துருவான், காப்பாற்ற முடியாது. அதே மாதிரி உடம்புல இருக்க பிளட்டு புதுசாக செய்யறதில்லை, செய்ய முடியாது. ஒருத்தர் கொடுத்தாதான் ஒருத்தர் கொடுக்க முடியும். பிளட்டும் கண்டுபிடிச்சு செய்ய முடியாது. இது 2ம் கடவுள் தன் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாரு. அந்த எந்த மனுஷன் பிளட்டும் செஞ்சு மூளையும் செஞ்சுட்டா கடவுளே இல்லைன்னு சொல்லிடுவான். ஆனால் கடவுள் அப்படிப்பட்ட 2 கண்டிஷனை கையில் வச்சிருக்கிறாரு. அதனால தான் நேதாஜி நகரத்தில் பிளட் பேங்க் கடந்த நாட்களில் பொறித்தாயர் காலத்தில் அந்த பிளட் பேங்க் ஆரம்பித்தோம். ஏன்னா யாருமே ரத்த தானம் கொடுக்கறது இல்லை. ரத்தம் கொடுக்குறப்போ எத்தனையோ மக்கள் உயிரோடு எழுந்திருக்கிறாங்க. வான் கடைக்கு ரத்தம் கொடுக்குறப்போ என் உடம்புலேருந்து ஒரு 1/2 லிட்டர் ரத்தத்தை கொடுக்குறேன்னா கிட்டத்தட்ட எனக்கு அதுக்கு ஒரு 3 லிட்டர் ரத்தம் உருவாயிருமா. கொஞ்சம் நேரம் டயர்டாக இருக்கணுமா. அப்புறம் 3 லிட்டர் ரத்தம் என் உடம்புலேருந்து உருவாகி டெவலப் ஆகிருக்கும். நான் ரத்தம் கொடுக்குறது தப்பு இல்லை. ரத்தம் வெளியே போனால் புது ரத்தம் வரப்போ வியாதி இருக்காதான், நல்லதான் அப்படிலாம் கண்டுபிடிப்பு இருக்க. ஒருவேளை நான் கொடுக்க முடியாது, ஏன்னா எனக்கு சில வியாதிகள் இருக்கு.
ப்ரெஷர் இருக்கு, சுகர் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு. அதே மாதிரி வியாதி இல்லாத மக்கள் ரத்தத்தை கொடுக்கலாம். பிலோ 45 வயசு கீழே ரத்தத்தை கொடுக்கலாம். அவங்க செக் பண்ணி எடுக்கிறாங்க. ஒருவேளை ரத்தத்துல தான் உயிரணுக்கள் இருக்கு. லேவியராக 17:11 சொல்லுது, ரத்தத்துல மட்டும்தான் உயிரணுக்கள் இருக்கு. இந்த ரத்தம் மனுஷால கண்டுபிடிக்க முடியாது, மனுஷர்களை செய்ய முடியாது. ஆனா ஆண்டவர் எதையும் ஓடுற ரத்தம் நின்றுச்சுன்னா, உடம்புல ஓடி இருக்க ரத்தம் நின்றுச்சுன்னா அப்படியே இறந்துருமா, ஐஸ் ஆயிடும். ரத்தம் ஓடிக்கிட்டே இருந்தா உடம்புல ஒரு சூடு 199 பாரம் ஹீட்டு, ஒரு சூடு உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சூடு இருந்தாதான் அவன் உயிரோடு இருப்பான், இல்லை இறந்துருவான். இமயமலையில அதிகமான பனியின் காரணமா ஐஸாயிரும், இறந்துருவான். மயக்கம் போட்டு கொடுத்துருவாங்க ரத்தம் இல்லாமல். அந்த கூடுமான தேவையான ஆக்சிஜன் உடம்புக்கு போகலாம், ரத்தம் போடாது. ஆனால் ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் சொல்றாரு, மறிக்கும் பொழுது நீங்க ஒன்றும் கொண்டு போறதுல இருக்கிற வரை மற்றவங்களுக்கு நீங்க ஏதாவது செய்யுங்க, நீங்க ஏதாவது செய்யுங்க சொல்றாரு. நாம எப்படிப்பட்ட மக்களாக ஆண்டவர் சொல்ல, நான் உயிரோடு இருக்கேன், நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்றாரு. அவர் சொல்ல மறித்தாலும் பிழைப்பேன்னு சொல்றாரு. எதிர்கட்சிக்காரர்கள் கூட நம்பிக்கை இருக்கு, அவங்க கடவுள் உயிரோடு இருக்கிறாங்க, அவங்களோட டச் பண்ண முடியாது. மத்தேயு வாசிக்கிறப்போ 26ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 27 அவனை தூக்கிட்டு போற உயிரோடு எழுந்துவான்னு சொல்லியிருக்கான். அதில் பயங்கர பாராப்படுங்க. இல்லைங்க அவங்க எவனா தூக்கிட்டு போயிட்டு அவன் உயிரோடு எழுதுவான்னு சொல்லுவான், இல்லைன்னு சொல்லுங்கன்னு பாராப்பட சொன்னாங்க. ஆனால் அவர் உயிரோடு எழுந்து போயிட்டார். அந்த எப்படி உயிரோடு இருந்தாருன்னா, அதான் அவனுடைய சித்தம். 3ஆம் நாள் உயிரோடு இருப்பாங்க. உயிருள்ள நம்மோடு இருக்கிற, நமக்கு வாழ்வு மாண்டுவர், நமக்கு விடுதலை தரும் மாண்டுவர். அந்த ஆண்டவர்கிட்ட தகப்பனே எனக்கு ப்ளஸ் பண்ணுங்க, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய இறக்கத்தை எனக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய வலியத்தை எனக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க தகப்பனே கேட்கப்பா. அவர் ஜீவிக்க வாழும் பண்பும் மறித்து போல நம்ம அம்மாட்ட நம்ம கேட்டு கேட்டு அழுகலாம், நம்ம அம்மா கேட்கணும். ஆனால் உயிருள்ள கடவுள்கிட்ட நம்ம கேட்டு கேட்டு அழுகிறப்போ அவர் கேட்டு ஒரு விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கேட்டு உன் துக்க நாட்கள் முடிந்து பிடிச்சுங்கிறாரு. அந்த ஆண்டவற்றை தகப்பனை என்னை ப்ளஸ் பண்ணுங்க, என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு ஒரு கிருபையை தாங்க தகப்பனே, என்னை ஆசீர்வதிங்க தகப்பனே என்று அவர் நோக்கி பார்க்கணும். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கரேத்தி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கரேத்தி நாம் பாடுவோம். உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய கிருபையை தேடி வந்திருக்கிறப்பா. உயிர்த்தெழுந்த பணியில் தியாலே தகப்பனே என்னை பிளஸ் பண்ணுங்க. உங்களுடைய பிளஸ்ஸிங் எனக்கு வேணும்பா, உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் தகப்பனே. மதித்த நிலைமையில, கடன் பிரச்சனையினால மதிக்கிற நிலைமையில இருக்கிற எனக்கு அந்த மதிப்பு, அந்த மரணம் வேண்டாம்ப்பா, விடுதலை கொடுங்க. என் கடன் பிரச்சனையை மாற்றித்தாங்க, என் கண்ணீரான வாழ்வை மாற்றுங்கப்பா. குடும்பத்துல அமைதியற்ற சூழ்நிலையில் இருக்கிறேன். என் மகள் +2 முடிச்சுட்டா, டாக்டர் படிக்கிறா, IAS IPS ஆகணுங்கிறா. +2 படித்த மகளுக்கு தகப்பனே, மேல எனக்கு ஃபீஸ் கட்ட முடியாத நிலைமையில இருக்கிறேன். என் மகளும் நல்லா படிக்கிறா, அவளுக்கு நான் ஏதாவது செய்யணுப்பா. ஒரு விஷயம் கூட உயிருள்ள தகப்பட்ட என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவளை தருவை மாற்றும்படி என் மகளுக்காக கைகளை வச்சு ஜெபிக்கிற விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன்ப்பா. அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அவள் விரும்புகிற அந்த படிப்புக்கு போக ஏற்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தாங்க தகப்பனே. என் மகளுக்கு நல்ல திருமண வலைன்ஸ் வேணும்னா ஜெபித்தேன்ப்பா. நீங்க ஜெபத்தை கேட்டு ஏற்ற காலத்துல எனக்கு என் மகளுக்கு ஒரு திருமண காரியத்தை ஏற்படுத்தி தாங்க தகப்பனே. குழந்தை செல்வம் இல்லாம கஷ்டப்படுற எங்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை தரமாட்டீங்களா? என் வீடு கட்டப்பட முடியாத நிலைமையில கொசுப்பேட்டையில கொசு இவ்வளவு பெருசு, இவ்வளவு மோசமான நிலைமையில
ஓலை வீட்டுல இருக்கிறேன், அந்த ஓலை விட்டு ஓலை விழுந்து கொசு வந்து கொண்டே இருக்குப்பா, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதா? ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகள் மத்தியில உங்களுடைய பிரசனம், உங்களுடைய வழிநடத்துல இருக்கட்டும் தகப்பனே. ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணுங்க, ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க, ஒவ்வொரு தேவைகளை சந்திங்க தகப்பனே. யாரெல்லாம் விசுவாசத்தோடு கண்ணீரோடு உடைய பாதத்தில் ஜெபிச்சாங்களோ அந்த மக்களுக்கு விடுதலை கொடுங்க, ஆசீர்வதிங்க. ஒரு விசை கூட வழி நடத்துங்க.